ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சுதீர் கிங். இன்றைக்கி பார்த்தோம்னா நம்ம ஒரு போக்கிமான் கேம் தான் விளையாட போகிறோம். அது ஒரு ஜிபிஏ கேம். சரி வாங்க அதுக்குள்ளே போகலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம காமெடிஸ் அந்த மாதிரி எதுவும் போட முடியாது. சரி ஓகே, எப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம குட்டி குஞ்சன் கிடையாது, இல்லை நம்ம மட்டும்தான் இருப்போம் இந்த கேமில். மற்ற கேம்ஸில் நம்ம குட்டி குஞ்சன் ஆல்ரெடி வந்துடுவார். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் ஓக், அது தப்பாக நினச்சிக்கலாதீங்க, அவர் பேர் அதான். அவர் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம யார் என்னான்னு கேட்பார். இதே போக்கிமான்ஸா இந்த உலகம் ஃபுல்லாக இது இருக்குமா, இந்த மாதிரி நிறையா மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நம்மளை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறாரு. நீங்கள் ஆம்பளையா பொம்பளையா? இல்லை விளக்குனீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மக்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. சரி இப்போ நம்ம பேரை கேட்டிருக்காங்க. என் பேர் சுதீர் தான். சுதீர்னே போட்டுப்போம். SUTHIR. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்துட்டோம். ஆனால் எப்படின்னு தெரியாமல் இவங்க 2 பேர் வந்திருக்காங்களே எனக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் 2 பேர் எதுக்குறாங்க வந்திருக்கீங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் அந்த ஓக்கோட கிராண்ட் சன் தான் இவர். இவருக்கு ஒரு பேர் வைக்க சொல்கிறாரு. இவரை பற்றி நமக்கு தெரியாதா? கேரின்னு நம்ம வச்சுட்டு போயிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இப்போ போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போன உடனே என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த கேம் எப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். கன்ஃபார்ம் நான் ஒரு நீங்கள் இது எப்படி சொல்ல, புதன்கிழமைக்குள்ளே எப்படி அந்த வீடியோ வந்துடும். சரி ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வித்ராவை எடுத்துப்போம். ஏன்னா அங்கே உள்ள ஒரு போர்ஷன் இருக்குது, அதை நம்ம எடுத்துப்போம். நம்ம போக்கிமான் ஒரு அடிப்பட்டாலும் இதானாலும் அந்த போர்ஷனை வச்சு HP ஏற்றிக்கலாம். போக்கிமான் லவர்ஸ்க்கு தெரியும், போக்கிமான் ஃபேன்ஸ் அண்ட் லவர்ஸ்க்கு. இந்த கேம் நிறையா யூடியூபர்ஸ் விளாண்டுருப்பாங்க. இருந்தாலும் நம்மளும் விளையாடுவோம்னு சொல்லி விளையாண்டு. சரி, இவங்க தான் நம்ம அம்மா. இவங்க டிவி பார்க்குறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா அடுத்த இது லெபார்ட்ரிக்கு போக சொல்கிறாங்க. லைப்ரரி ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கு நம்மளை போக சொல்கிறாங்க. இப்போ பார்த்தோம்னா இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் போகிறோம், லெபார்ட்ரிக்கு. ஓகேங்க, அது பார்த்திங்கன்னா கேரி இருக்கியா. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவே தேடி இருக்கானே இவனும். சரி நம்ம போய் அவன் 2வது இருப்பார், போய் தேடுவோம். வீடியோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், சாரி. அடுத்தடுத்து ஸ்பீட் ஆக்கிக்கலாம். இதை எப்படி என்னான்றது நான் உங்கள்கிட்ட முதல்ல சொல்லிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா புதர்கிட்ட என்னடா புதர்கிட்ட போனவொடனே வராரு. சம்திங் இஸ் ராங். சரி ஓகே, அதெல்லாம் அப்புறம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸில் காமெடிலாம் பண்ண முடியாது, ஆனால் அப்பப்போ காமெடி பண்ண முடியுது. சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை உள்ளே கூப்பிட்டு அந்த ஸ்டார்டாக போக்கிமான் எடுக்க சொல்கிறாரு. பார்ப்போம். பேக்ரவுண்டில் கொஞ்சம் சவுண்டு கேட்கும், மன்னிச்சிக்கோங்க. பக்கத்தில் விசேஷம், ஒரு ஃபங்க்ஷன் பக்கத்தில், அதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளை ஏதாவது ஒரு போக்கிமான்ஸோ சூப்பரானதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பார்த்தீங்கன்னா 3ல் ஏதாவது ஒன்றோட சொல்லியிருக்காரு. சரி, இப்போ கிராணினே வருது ஃப்ரெண்ட்ஸ். கேரி என்ன சொல்கிறியானா நான் தொடுறேன்ட்டியா, இருந்தாலும் நம்மளை சொல்லும்போது தான் சொல்கிறாங்க. இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது. சரி, சார்மேண்டர் இது பேர். இது நமக்கு இப்போதைக்கு ஒரு பார்ப்போம், ஒரு போக்கிமான்ஸாக பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கொட்டல் தேவையில்லை. புல்பசார் என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 3மே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச போக்கிமான்ஸ். 3ல் எதை நான் செலக்ட் பண்ணுறேன்னு குழப்புது ஃப்ரெண்ட்ஸ். எதை எடுப்போமா எனக்கு ஒன்றுமே புரியலை. ஸோ இறைவா என்னதே பண்ணது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன ஆச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு என் ஜெல்லு. திருப்பி இப்போ சார்ஜ் போட்டு உங்களுக்காகவே நான் இப்போ இந்த வீடியோவை இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ் எனக்கு இது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைபெலாம் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தோம்னா நம்ம சார்மேண்டலே சூஸ் பண்ணிட்டோம். அது ஒரு கடைசியில் ஒரு ட்ராகன் டைப்பாகவே மாறும்னு. இப்போ கேரி என்னமோ ஸ்கோட்டல் அடவன் பாவி இதுக்குதே டேய் பண்ணிட்டீங்களே, நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டியா ஃப்ரெண்ட்ஸ். அவன்கிட்ட போய் கேட்டால் நீ அடுத்துப்போ அப்படின்னு சொல்கிறான். ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சாரிசார்டு எடுத்திருக்கேன், அவன் ஸ்கோட்டல் எடுத்துருக்கான். சாரிசார்டு ஃபயர் டைப்பு, இது ஸ்கொட்டல் பார்த்தீங்கன்னா வாட்டர் டைப்பு. தீக்கும் நெருப்புக்கு எங்கிட்ட ஆச்சு, தீக்கும் தண்ணிக்கு எங்கிட்ட ஆகுமா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ கொண்டு வந்து தேவை. அவன் கடைசியில் எப்படி இருந்தாலும் நம்மதே தோப்போம். இப்போ பேட்டிலுக்கு வேறு கூப்பிட்றான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவன் நம்ம எப்படியாவது தோக்கடிச்சிடணும். வாயா சார்மேண்டல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் சொல்லி தராங்க. இப்படிலாம் சண்டை போடணும், இப்படிலாம் பண்ணணும்னால நமக்கு தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடுவோம் எல்லாத்தையும். சரி ஓகே, ஸ்க்ராட்ச்
ஸ்க்ராட்ச் இல்லாமல் இருக்கும் தெரியல. சரி ஓகே, ஸ்க்ராட்ச் போட்டுருவோமா? ஐ மீன் டேக்கிள் வேறு பண்ணுறியா? டேக்கிள்னு ஏதோ ஒரு அட்டாக்கு முட்டுற மாதிரி நம்ம ஸ்க்ராட்சாகவே போட்டுட்ருக்கோம். ஏன்னா நமக்கு வேறு மூவ் எதுவுமே இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சார்மாண்டல்னு சொல்லி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா லெவல் 5 இருக்குது. அதில் வேணும் பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் அப் பண்ணிக்கிறது. அந்த லெவல் அப் பண்ண தான் நமக்கு ஒரு மூவ் எப்படி சொல்கிறது, ஒரு அட்டாக்கும் வரும். நம்ம எவால் இப்போ இந்த சார்மாண்டல் சாரிசாடாக மாறணும். அதுக்கு முன்னாடி ஒரு கேப் இருக்குது. அதை எவால்வ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அதை எவால்வ் ஆக முடியும். ஸோ அதுக்கு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஜெய் பண்ணிட்டோம். இப்போ அவன் கிளம்பிட்டியான். நம்மளும் போவோம். வீடியோ அப்பப்போ கொஞ்சம் ஸ்டக்காகி வரும், மன்னிச்சுக்கோங்க. போன வாட்டி கிராணிலையும் இதே நிலமதே வந்துச்சு. சரி இப்போ எதுவுமே இங்கே ஒரு பொண்ணு இருக்குது. யார் மணிக்கு? சரி அவன் லுக்குதே பண்ணுறோம். சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ண. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்த்திங்கன்னா நேராக போயிடுவோம். ஃபஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புதரில் போக்கிமான்ஸ் வரும். இந்த போக்கிமான்ஸில் நம்ம அட்டாக் இப்போ போகிறோம். நான் அட்டாக் பண்ணுறேன் 6 லெவல். இப்போ ஒரு அட்டாக் பண்ணுவோம். இப்போ எனக்கு ஸ்க்ராட்சே போடுவோம். அதுக்கு ரோவால்ன்றது ஒரு இது மாதிரி அட்டாக் கிடையாது. அது அட்டாக்லாம் பண்ணாது. ஓகே, இப்போ வந்து தோக்கடிச்சிட்டேன்னா பாரு எனக்கு 14 HP அந்த ப்ளூ கலரில் ஒன்று ஏறுது பார்த்தீங்களா? அதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லெவல் அப்லாம் இது யூஸ் ஆகும். சரிண்ணா, ஓகே இவர்கிட்ட இப்போ பேசுவோம். இவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டீம் கொடுப்பாரு, போர்ஷன் கொடுப்பாரு. நம்ம அந்த நான் சொன்னேன்ல முதல்ல அந்த போர்ஷன் அவர் ஒன்று தருவார். நமக்கு நல்லது தான். சரி ஓகே, நேராக போவோம். கூட 2-3 போக்கிமான்ஸும் நிறையா வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேம்லேயே பெருசு இது பேட்டில் தான் இங்கே பெரிய இது பிரச்சனை எனக்கு. சரி ஓகே, இதையும் தோக்கடிச்சிட்டோம். போவோம். நான் வேறு வந்ததுலேருந்து வளவலா கொலகொலான்னு பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. சரி இப்போ இன்னொரு எல்லாத்தையும் அனுப்பிச்சிடுவோம். என்ன பண்ண ஓகே, அதுவும் அடிக்குது. இன்னொரு டேக்கில் போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம 7வது லெவலில் வந்து இதை பார்த்தீங்களா எனக்கு எம்பர்னு சொல்லி இப்போ ஒரு மூவ் கிடச்சிருக்கு. இப்போ ஒரு அடுத்த ஏதாவது ஒரு போக்கிமான் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வருவோம். இது போக்கிமான் சென்டர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த போக்கிமான் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் நஸ்ஜாய். நம்ம போக்கிமான் இதில் பார்க்குற சீரீஸில் பார்க்குற மாதிரி இவங்ககிட்ட போய் இப்போ வந்து நம்ம இது போக்கிமானே ஹீல் பண்ணி தருவாங்க அவங்க. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து வெளியே வந்துடுவோம். இப்போ இந்த போக்கிமான் மார்க் கூட போங்க. இப்போ இவர் ஒருத்தர் இருப்பார். நீ பேலட்டவுன்லேருந்து தானே வருவேன்னாரு. அந்த ஊர் பேர் பேலட்டவுன் தான் நம்ம இருந்தது. நான் எதுவுமே சொல்லாமல் வளவலா கொலகலான்னு பேசிக்கிட்டு உங்ககிட்ட வரேன். சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா அவர் சொல்கிறாரு தேங்க்ஸுன்னு. நம்ம அந்த பாஸில் போய் அந்த ப்ரொஃபஸர்கிட்ட திருப்பி அந்த ஊருக்கு போகணுமாடா? ஐயப்பா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போவோம். என்ன பண்ண நேராக அந்த ஊருக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு போக்கிமான் வரும் நினைக்கிறேன், வரல, வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த எம்பர்ன்ற மூவ் நான் காட்டுறேன். அது நமக்கு லேண்டர்னு சொல்லி வந்தாலே நமக்கு இந்த எம்பர் மூவ் வந்துடும். ஓகேங்களா? வந்துருச்சா? இது ஒரு புது மூவ். இதை வச்சு நம்ம தோக்கடிக்க முடியும். சரி ஓகே, இதெல்லாம் பேசுறது நம்ம பேசாமல் நேராக போய்கிட்டே இருக்கலாம். திருப்பி போகும். அந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம நேராக போனால் ஏற முடியாது. திருப்பி அங்கிட்டிருந்து கீழே வந்தாது. நான் எப்படின்னு சொல்கிறேன் அப்புறம் எந்த என்னாலே சரியாக புரிஞ்சிக்க முடியல எதையும். சரி ஓகே இதையும் தோக்கடிச்சிட்டோம். வேகமாக போய் திருப்பி இங்கே முடிச்சுட்டு திருப்பி அந்த ஊருக்கு போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவே கட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, எப்படி இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டு நாளைக்கு ஒரு வீடியோ வர வாய்ப்பு இருக்குது. அந்த எப்படி ஏற்றுட்டுன்ற வீடியோவே எப்படி வர்றதுன்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எப்படின்னு பார்ப்போம். சரி ஓகே, நமக்கு போக்கிடெக்ஸே கொடுக்காம எல்லா பொருளையும் தந்துட்டாங்க மக்களே. சரி ஓகே, அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம போவோம். ஓகே, நம்ம ரொம்ப லக்கி. நம்ம சொல்கிறேன் நம்மளாம் நல்லா கண்டுக்கல, எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடுவோம். நம்ம என்ன கண்டுக்கிட்டு பெரிய அரசியல்வாதியாக போகிறோம். சரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவனும் கிளம்பிட்டியான். சரி இப்போ நம்ம போய் அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் வீடியோவை கட் பண்ணிப்போம். அடுத்து நம்ம ஒரு புது போக்கிமான் ஒன்று பிடிக்கணும். அதுக்கான ப்ராசஸை பார்ப்போம். இப்போ கிடையாது, அப்புறம் அடுத்த வீடியோவில். இந்த வீடியோவில் நான் எதுவும் பண்ண மாட்டேன், அவ்வளோதான். ஆனால் அதுக்கு முன்னாடி இது இங்கே ஒரு வீட்டுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த கேரியோட வீடு. இது அந்த கேரியோட தங்கச்சி. அந்த பிள்ளைட்டு நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு அந்த மேப் வாங்கணும். அந்த நம்ம வேர்ல்டு மேப் மாதிரி அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு வேர்ல்டு இருக்கும், கோயன் ரீஜியன்னு. அந்த மேப்பை வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புறோம். அது நமக்கு நிறைய இடத்துல தேவைப்படுது. வழி மறந்துட்டோம்னா அதை வச்சுட்டே நம்ம இது பண்ணணும். சரி ஓகே,
நான் வேறு வந்ததுலேருந்தே உங்களோட பேசிக்கிட்டே தான் இருக்கேன் என்ன. ஆனால் எனக்கு இது ஒரு கெட்ட பழக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் வந்தால் பேசிக்கிட்டே இருப்பேன் எந்த வீடியோனாலும். சரி ஓகே, இங்கே ஒரு பொக்கிமான் இருக்குது, இதை அடிச்சு நொறுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த உங்களுக்கு பேட்டில் பண்ண பிடிக்கலையா, கீழே ரன்னுன்னு ஒரு பக்கம் இருக்கும். நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன், இந்த வீடியோ நான் காட்டல. ரன்னுன்னு ஒன்று இருக்கும், அதையும் நம்ம முடிச்சு போயிடலாம். சரி லாஸ்ட்டாக ஒரே ஒரு பொக்கிமான் கிட்ட சண்டை போடலாம். ஓகே வந்துடுச்சு. இந்த ரன்னுன்னு சொல்லி வந்து ஓரமாக இருக்கும்ல, அது ரன் ஆப்ஷன் இந்த பேட்டில் நமக்கு தேவையில்லைன்னு அர்த்தம். இதை முடிச்சிட்டோம்னா நம்ம இந்த போக்கிமான் 8வது லெவலில் வந்துடும். சரி ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு செத்து போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 8வது லெவலில் வந்துட்டோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நம்ம வீடியோ இதோ ஸ்கிப் பண்ணிப்போம். போக்கிமான் சென்டர் கிட்ட போன உடனே நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணிப்போம். நிப்பாட்டிடுவோம். எனக்கு எது வேறு பேசணுன்னு தெரியல, மண்டை வேறு கொலாப்ஸ் ஆகுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து நேராக போவோம். உள்ளே வந்துட்டோமா இருக்குது, நர்ஸ் ஆகிட்டு அதே மாதிரி போக்கிமான்ஸை ஹீல் பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம். இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது டவுட் இருந்தால் கூட என்கிட்ட இந்த இதில் கேளுங்க கமெண்ட்டில், நான் சொல்கிறேன். ஓகேவா? சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். உங்களுக்காகவே நான் ஸ்பெஷலாக இந்த வீடியோ போட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டு